ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 29ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜெனீவா தீர்மானத்தை நீடிக்கும் பிரேரணைக்கு ஆதரவு கோரி கடிதம். இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்துக்கும் அதன் பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்திற்கும் அளிக்கப்பட்டுள்ள ஆணையை குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் வகையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடரில் முன்வைக்கப்படும் புதிய பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு இலங்கையில் இயங்கி வரும் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் பேரவையின் உறுப்பு நாடுகளிடம் கடிதம் மூலம் வலியுறுத்தி வருவதாக அறிய முடிகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வன்முறை கும்பலால் வாகனத்துக்கு தீ வைப்பு. ஜாழ்ப்பாணம் மூர் வீதியில் வீடொன்றின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்துக்கு நேற்று முன்தினம் இரவு தீ வைத்துவிட்டு வன்முறை கும்பல் ஒன்று தப்பிச் சென்றுள்ளது. இது குறித்து ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொது வேட்பாளர் விவகாரம் உபகுழுக்கள் நியமிப்பு. தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையில் உருவாக்கப்பட்டுள்ள பொது கட்டமைப்பு நேற்றைய தினம் கூடி ஆராய்ந்து உபகுழுக்களை உருவாக்கியுள்ளன. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் விசேட கூட்டம் ஜாழ் நகரில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்ற போதே பொது கட்டமைப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராய்ந்து முக்கியமான சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பு தொடர்பாக சிவில் சமூக பிரதிநிதியும் பொது கட்டமைப்பின் உறுப்பினருமான அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் முதலாவது கூட்டம் நடைபெற்றது. இதன்போது பொது வேட்பாளரை நிறுத்துவது குறித்தான பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் சில தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம். அதாவது இந்த பொது கட்டமைப்புக்கு கீழ் வரக்கூடிய உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. வேட்பாளர் யார் என்பதை தெரிவதற்கும் தேர்தல் அறிக்கையை தீர்மானிப்பதற்கும் கட்சி சின்னத்தை தீர்மானிப்பதற்குமான உபகட்டமைப்புகள் நிதி மற்றும் பரப்புரை நடவடிக்கைகளுக்கான உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் உரிய கட்டமைப்புகளால் உரிய நேரத்தில் அந்தந்த விடயங்கள் தொடர்பில் அறிவிக்கப்படும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமலநாயகிக்கு டிஐடி அழைப்பு. மட்டக்களப்பு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி அமலநாயகி இலங்கை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்க தலைவி அமலநாயகியின் வீட்டுக்கு சென்ற போலீசார் அழைப்பாணை கடிதத்தை வழங்கியுள்ளனர். இன்று திங்கட்கிழமை முற்பகல் 10 மணியளவில் கல்லடியில் அமைந்துள்ள பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் மட்டக்களப்பு அலுவலகத்துக்கு விசாரணைக்கு வருமாறு அவர் அழைக்கப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ் சிறைச்சாலையில் 74 இந்திய மீனவர்கள். இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் வெவ்வேறு நாள்களில் கைதான 74 தமிழக மீனவர்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 64 பேரின் வழக்குகள் நாளை செவ்வாய்க்கிழமை ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் மீளவும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தேர்தல் முறைகேடுகளை தடுக்க மையங்கள். அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக மையங்கள் அடுத்த வாரத்துக்குள் நிறுவப்பட உள்ளன என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவிக்கையில், தேர்தல் தொடர்பான வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்டமுறைகளை கண்காணிப்பதற்காக சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் ஒருவரின் கீழ் இந்த செயற்பாட்டு மையங்கள் இயக்கப்பட உள்ளன. முதலாவது மையம் கொழும்பில் அமைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்டமுறைகள் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக மையங்கள் அமைக்கப்படும். அதேவேளை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்க அரசமைப்பின் கீழ் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சஜித் முன்னிலையா ஞானசார தேரர் கணிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவே முன்னிலையில் இருக்கிறார் என்று பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். கோத்தபாய ராஜபக்ச 69 லட்சம் வாக்களை பெற்ற வேளை கூட சஜித்துக்கு 55 லட்சம் வாக்கள் கிடைத்தன. சஜித்தால் தற்போது நடத்தப்படும் நிகழ்வுகளுக்கு பெருந்திரளான மக்கள் வருகின்றனர். அவர் தன்னால் முடிந்தவற்றை வழங்குகின்றார். பஸ் இல்லாத பாடசாலை ஒன்றுக்கு அது கிடைக்கிறதே பெரிய சந்தோஷப்பட வேண்டிய விடயம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது.
இவை உதயன் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, நாம் வெற்றியிட்ட சிங்களவர்களின் வாக்கள் மட்டுமே போதுமானது, ஆனால் அது எமது நோக்கமல்ல. அனுர தெரிவிப்பு. தனித்து பெரும்பான்மையினரின் வாக்களினால் மாத்திரம் வெற்றியிட்ட நாம் விரும்பவில்லை. மாறாக தமிழ் முஸ்லிம் மக்களின் ஆதரவையும் பெற்று ஐக்கிய அரசாங்கம் ஒன்றினை உருவாக்குவதே எமது திட்டம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கருத்துரைக்கையில், இலங்கையின் அனைத்து சமூகங்களிலும் ஆதரவுடன் அரசாங்கத்தை அமைப்பதே தேசிய மக்கள் முன்னணியின் தூர நோக்கமாகும். இலங்கையை அபிவிருத்தி செய்யும் நோக்கத்துடனேயே நாம் ஆட்சிக்கு வருவோம். அதற்காக தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களின் ஆதரவை பெற்ற ஐக்கிய அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். சிங்கள வாக்காளர்களின் வாக்களுடன் தேர்தலை வெல்வது மாத்திரம் எங்களுக்கு போதுமானதல்ல. வெற்றி பெறுவதற்கு சிங்கள மக்களின் வாக்கள் போதுமானவை, ஆனால் எங்களின் நோக்கம் அதுவல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ரணில் விக்ரமசிங்கே நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக செயற்படுகின்றார். போலீஸ் மாதிபர் விவகாரம் மாத்திரமே அவரை ஜனாதிபதி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்வதற்கு போதுமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பெரமுன சார்பில் போட்டியிட எவ்வேளையிலும் நான் தயார், தம்மிக்க பெரியரோ அதிரடி. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு எந்த நேரத்திலும் தாம் தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரியரோ குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், நான் மஹிந்த சிந்தனையால் ஈர்க்கப்பட்டவன். எனது பொருளாதார சிந்தனைகள் அனைத்தும் மஹிந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டமைந்தவை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கோரும் பட்சத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட எந்த நேரமும் நான் தயாராகவே உள்ளேன். அதேவேளை வேறு எந்த கட்சியிலும் வேட்பாளராக களம் காண எனக்கு விருப்பமில்லை என்றார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் பெரமுனவின் இறுதி நிலைப்பாடு இன்று வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலில் சமஷ்டி தீர்வை முன்வைக்கும் வேட்பாளரை ஆதரிப்போம், ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்களில் எவரேனும் சமஷ்டியை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தமிழர்கள் சுயாட்சியுடன் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வலியுறுத்தினால் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் தமிழரசுக் கட்சி பரிசீலனை செய்யும் என அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு மேலும் கருத்துரைத்த அவர், எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 10, 11ஆம் தேதிகளில் மத்திய குழு கூடி தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதா அல்லது சமஷ்டியை வலியுறுத்தும் வேட்பாளரை ஆதரிப்பதா என்பது குறித்து இறுதி முடிவு எட்டப்படும் என தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் இதுவரை 12 பேர் போட்டியிடுவது உறுதியாகியுள்ள நிலையில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பது தொடர்பில் தமிழரசுக் கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்த ஏனைய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அதிக எண்ணிக்கையானோர் போட்டியிடுவதனால் எவராலும் தனித்து பெரும்பான்மையின மக்களின் வாக்குகளால் அறுதி பெரும்பான்மையை பெற முடியாது எனவும், எனவே இம்முறை தேர்தலில் தமிழர்களின் வாக்குகள் முக்கிய செல்வாக்கு செலுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் வெற்றி உறுதி, ரவி கருணாநாயக்க நம்பிக்கை. ரணிலால் மாத்திரம்தான் இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என்பதை அவர் குறுகிய காலத்தில் நிரூபித்து காட்டிவிட்டார். எனவே எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் வெற்றி நிச்சயம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், யாராலும் ஏற்க முடியாத சவாலை ஏற்று செய்து காட்டியவர் எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்கே. அப்படிப்பட்டவர் தேர்தலில் போட்டியிடுவாரா, தேர்தலை நடத்துவாரா என்று சிலர் கேட்டார்கள். இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி தேர்தல் ஆணைக்குழுவார் அறிவிக்கப்பட்டவுடனேயே அவர் முதலாவது வேட்பாளராக கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். சுயாதீன வேட்பாளராக பொது வேட்பாளராகவே அவர் போட்டியிடுகின்றார். திட்டமிட்ட தேதியில், அதாவது செப்டம்பர் 21ஆம் தேதியன்று ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும். சுதந்திரமான நீதியான தேர்தலை நடத்துவதே ஜனாதிபதி ரணிலின் பிரதான நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 5ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, தமிழர்களின் வரலாற்றை சிதைக்க தென்னிலங்கை திட்டம், செல்வம் எம்பி தெரிவிப்பு. வடக்கு கிழக்கில் தமிழர்கள் பூர்வமாக வாழ்ந்தார்கள் என்கின்ற வரலாற்றை சிதைக்கும் வகையில் இன்று தென்னிலங்கை திட்டமிட்டு பல விடயங்களை அரங்கேற்றி வருவதாக வவுனியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் குற்றம் சாட்டியுள்ளார். பெலிகடை சிறைச்சாலை படுகொலையின் 41வது நினைவேந்தல் நிகழ்வு மன்னாரில் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய செல்வம் அடைக்கல்நாதன், எமது ஒற்றுமை இன்மை காரணமாக எமது மக்களையும் மண்ணையும் நாம் இழந்துவிடக்கூடாது. மேலும் ஓர் இன அழிப்பின் ஆரம்ப இடம் வெலிக்கடை சிறைச்சாலை எனவும்
ஒரு இனத்தின் மீது வன்முறைகள் ஆரம்பிக்கப்படுவது இலங்கை வரலாற்றில் கூறப்படுகின்ற மிக மோசமான வன்முறையாகும். 1953ஆம் ஆண்டு இளைஞர் யுவதிகள் தமது உயிரை தேசத்திற்காக தியாகம் செய்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு மீண்டும் அகிம்சை ரீதியான போராட்டங்களினூடாக எமது இனத்தின் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரும் காலகட்டத்தில் தாம் உள்ளோம். அத்துடன் எமது மக்களின் நிலங்கள், கடல் வளம், மண் அபகரிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினகோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினகோல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவு வழங்க கோரி ரணிலின் கடைசி முயற்சி, பசிலுடன் இறுதி சந்திப்பு, ராஜபக்சக்களின் ஆதரவே அந்த கட்சி ஆதரவாளர்களின் வாக்குகளை தன் பக்கம் திருப்பும் என்பதை நம்பும் ரணில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீனமாக போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவித்த பின்னர் தேர்தலில் ஆதரவு வழங்குவது தொடர்பில் ரணில் பசில் ராஜபக்ச இடையிலான தொடர் சந்திப்புகள் இணக்கப்பாடுகள் என்று நிறைவடைந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இவர்கள் இருவருக்கும் இடையில் இறுதி சந்திப்பு இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை தெரிவு செய்வதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபையின் விசேட கலந்துரையாடல் இன்று திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி இல்லத்தில் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த சந்திப்பு பெரும்பாலும் இவர்கள் இருவருக்கும் இடையில் இறுதி சந்திப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுஜன பெரமுனவின் 100க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க முடிவு செய்துள்ள போதிலும் தேர்தல் என்று வரும்போது அக்கட்சியின் மக்கள் ஆதரவை ரணில் விக்ரமசிங்கவுக்கு சார்பாக திருப்பக்கூடியவர்கள் ராஜபக்ச குடும்பத்தினரை என்பது நன்கு தெரிந்துள்ளதாலேயே அவர்களது ஆதரவை பெறும் கடைசி முயற்சியாக ரணில் விக்ரமசிங்கே இந்த சந்திப்பை நடத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜார் அல்லது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கட்சி ரீதியாக ஆதரிப்பார்களா என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் எட்டப்படாத நிலையில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற விசேட சந்திப்பும் இணக்கப்பாடு என்று நிறைவடைந்தது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மஹிந்தவின் 90 எம்பிக்களில் 75 பேர் ரணிலுக்கு ஆதரவு, வேட்பாளர் தொடர்பில் இன்று முடிவு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை தெரிவு செய்வதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபையின் விசேட கலந்துரையாடல் இன்று திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் இல்லத்தில் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் நடைபெறவுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பகிரங்கமாக தமது ஆதரவை வெளிப்படுத்தியிருப்பதுடன் கட்சியினால் வேட்பாளரை முன்வைக்க வேண்டும் என ஏனையோர் கருத்து வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இரண்டாக பிளவுபடுவதா அல்லது ஒன்றாக முன்னோக்கி செல்வதா இல்லையா என்பது குறித்து இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்படும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 12 மாவட்ட தலைவர்களும் 18 அமைச்சர்களும் 30 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பல இடங்களில் கலந்துரையாடி ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் பொருளாதார வேலைத்திட்டத்துக்கு ஆதரவளிக்க தீர்மானித்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன. அத்துடன் கடந்த வியாழனன்று பாராளுமன்றத்தில் 30க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் பொருளாதார வேலைத்திட்டத்திற்கு இந்த நேரத்தில் ஆதரவளிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வாக்களிப்பு நடக்கும் வரை தேர்தல் நடப்பது சந்தேகமே, ஜாலில் சாணக்கியன் எம்பி தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நிலையிலும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பினை மேற்கொள்ளும் வரை தேர்தல் நடக்குமா என்ற சந்தேகம் தனக்கு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட எம்பியான ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஜாழ் தந்தை செல்வா நினைவு அரங்கத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கருப்பு ஜூலை நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் பேசுகையில், ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்ட போதும் தேர்தல் இடம்பெறுமா என்ற சந்தேகம் பலருக்கு ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு பலருக்கு சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் எனக்கும் வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று வாக்கு செலுத்தும் வரை தேர்தல் இடம்பெறுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் இதேபோன்று கடந்த வருடம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு கட்டுப்பணம் செலுத்தப்பட்ட நிலையில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டமை ஜாபகம் அறிந்தது. இதே நிலை ஜனாதிபதி தேர்தலிலும் ஏற்பட்டு விடுமோ என்ற சந்தேகம் இலங்கையில் உள்ள பலருக்கும் இருக்கின்ற நிலையில் தமிழ் மக்கள் ஒற்றுமையுடன் தமது அரசியல் எதிர்பார்ப்புகளை ஈடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அஸ்ரப் அமிர்தலிங்கம் போல் தமிழ் முஸ்லீம் மக்களிடையே ஒற்றுமை உருவாகுமானால் நாமே பேரம் பேசும் சக்தி, நாடாளுமன்றில் 50 ஆசனங்களாவது வைத்திருக்க முடியும், சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு. தமிழ் முஸ்லீம் மக்களின் ஒற்றுமை சமஷ்டி நோக்கி நகர்வதற்கு வழி சமைக்கும் என முஸ்லீம் காங்கிரஸின் ஸ்தாபகர் தலைவர் அஸ்ரப்
தமிழர் விடுதலை கூட்டணியின் அமிர்தலிங்கம் இடையிலான ஒற்றுமையை காட்டியது போல் தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். மேற்கண்டவாறு நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கூறியுள்ளார். தந்தை செல்வா அரங்கில் இடம்பெற்ற கருப்பு ஜூலை கலவரத்தின் 41ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், நினைவேந்தல் நிகழ்வுகள் நம்பிக்கை தருவதாக அமைய வேண்டுமே அல்லாமல் ஒப்பாரிகளுடன் மட்டுமே முடிவடையக்கூடாது. 1977ஆம் ஆண்டு பிரச்சார மேடைகளில் முஸ்லீம் காங்கிரஸின் ஸ்தாபக தலைவர் மறைந்த அஸ்ரப் கூறும்போது, தமிழ் மக்களுக்கு மறைந்த அண்ணன் அமிர்தலிங்கம் தமிழீழம் பெற்றுத்தராவிட்டாலும் தம்பி அஸ்ரப் பெற்றுத்தருவேன் என முழங்கினார். மறைந்த தொண்டமான் சமஷ்டி தீர்வை எட்டுவதில் ஒரு அங்கமாக செயற்பட்டவர் என்ற ரீதியில் வடக்கு கிழக்கில் வாழும் மலையக தமிழ் மக்களையும் ஒன்றிணைத்து செயற்படும் போது எமது இலக்கை உறுதியாக கொண்டு செல்ல முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சிவாஜியை விமான நிலையத்தில் கைது செய்வதற்கு திட்டமா? வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்ய திட்டமிடப்படுவதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2019ஆம் ஆண்டில் இடம்பெற்ற நினைவேந்தல் ஒன்றை அடிப்படையாக வைத்து சிவாஜிலிங்கத்தை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு சென்றுள்ள வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் அடுத்த மாதம் முற்பகுதியில் நாடு திரும்பவுள்ளார். இதேவேளை பொது வேட்பாளர் தேர்வு செய்யப்படாவிட்டால் தானே பொது வேட்பாளராக களமிறங்க தயார் என சிவாஜிலிங்கம் அண்மையில் ஊடகங்களுக்கு கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே உளரீதியான அழுத்தங்களை கொடுக்கும் வகையில் தேர்தல் காலத்தில் அவரை கைது செய்ய போலீசார் முயற்சிப்பதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து சிவாஜிலிங்கத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது போலீசார் தனது வீட்டுக்கு சென்றிருந்ததாகவும் நீதிமன்ற விவகாரம் ஒன்றை தான் அறிந்ததாகவும் கூறினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்கோள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.